இருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களின் கதைகளிலிருந்து மன்னா சமுத்திரம் அப்படிங்கிற கதை. இந்த கதை ஆனந்த விகடனில் 2012 வெளிவந்திருக்கு. இப்போது சென்னையில் தொடர்ந்து மழை பெய்யுது. அதனால யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுவே ஒரு கிராமத்தில் மழை பெய்யும் பொழுது கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த இழப்பு அவங்களுக்கு என்ன செய்யும், இழப்பு வருதுன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன செய்வாங்க, இப்படியான ஒரு சூழலில் எழுதப்பட்ட கதை தான் மன்னா சமுத்திரம். ரொம்ப பெரும் மழை சொட்டு சொட்டா முத்தானோட நெத்தி பொட்டுல அப்படியே வெங்கச்சாங்கற்கள் மாதிரி விழுந்துச்சு. கல் மாதிரி நெத்தி பொட்டுல தண்ணி விழுது. எப்படியான ஒரு கற்பனை! அந்த முதல் வரியே ஒரு அருமையான கற்பனையாக இருந்துச்சு. வானத்தை அண்ணாந்து பார்த்தான். யாருன்னா நம்ம முத்தான். ரொம்ப கருகும்னு இருந்துச்சு. ரொம்ப நேரம் நூல் பிடிச்ச மாதிரி கொட்டி பேஞ்சுது மழை. இப்போ சொட்டு சொட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்படியே படிப்படியாக குறைஞ்சா நல்லது. ஆனால் 3 நாளாக இடைவிடாமல் பெய்யறது ரொம்ப சலிப்பை ஏற்படுத்துது. எல்லா இடமும் நச நச நசன்னு ஈரம். ஆடுகள்லாம் ஒரு நிமிஷம் கூட படுக்க முடியாமல் நின்றுக்கிட்டே இருக்குது. ஒரு வேலையும் ஓடலை. புட்கள் எல்லாம் அழுக தொடங்கிருச்சு. கடலைக்கொடி போர் இருக்கிறதுனால ஆடுகளுக்கு கொஞ்சம் அரை வயிறு இருக்குது. மழையோட வேகம் கூட கூட உள்ளிருந்த வெள்ளாடுகளோட கத்தல் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏன்னா இந்த மழை காலங்களில் ஆடுகளுக்கு உணவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு குளிர் என்ன செய்ய முடியாது. அதனால் தாங்க முடியாத ஒரு குளிராக இருக்கும். அந்த சாரல் எல்லாமே அதனால தாங்க முடியாது. அதனால் ஒரு ஓரமாக ஒண்டி போய் நின்றுட்டு இருந்துருச்சு. ஏரியில் நீர் நிறைஞ்சு 5-6 வருஷம் இருக்கும். அப்போவும் இப்படித்தான் 1க்கு 2க்கு கூட போக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். ஏரிக்கரை ஓரமாக இருக்கிற அவன் காட்டில் கடலை போட்டிருந்தான். அந்த வீடும் ஏரிக்கரை ஓரமாக இருக்குது, அவனோட காடும் ஏரிக்கரை ஓரமாக இருக்கும். கடலை போட்டிருந்தான். ஏரி நிறைஞ்சு காடு முழுக்க தண்ணியில் மூழ்கிருச்சு. அப்போ மதகுல வழிந்து வெளியேறி கொண்டிருந்தாலும் கூட காட்டில் நின்ன தண்ணீர் மட்டும் குறையிற மாதிரியே இல்லை. பூத்து செழித்திருந்த அந்த கடலை கொடிகள் அழுகி நீர் சமாதி ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு வரி அங்கே போடுறார். இந்த நீர் சமாதி அப்படிங்கிற ஒரு வரி படிக்கும்போது இந்த நீருக்குள்ளே சமாதி ஆகிறது, அந்த கடலை கொடிங்களாம் நீருக்குள்ளே சமாதி ஆகிடுச்சு அப்படின்னு எழுதியிருக்கார் பாருங்களேன். 1 ஏக்கரில் போட்டிருந்த கடலை முழுசும் காலி. ஆடுகளுக்கு கொடி கூட பிடுங்கிறதுக்கு வழியில் இந்த வருஷம் என்னவாகுமோ அப்படின்னு சொல்லி முத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டுக்கொட்டையை விட்டு அந்த ஓலையில் கொடை மாதிரி பிடிச்சிக்குவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா பனைய ஓலையை எடுத்துக்கிட்டு அதை கொடை மாதிரி பிடிச்சிக்குவாங்க. அப்படி வீட்டுக்கு சோறு சாப்பிட போகிறான் முத்தான். இருட்டில் தடுமாற்றம். பழகிய வழிதான இருந்தாலும் கூட அந்த தேங்கி நிற்கிற ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியின் வழியாக அந்த பாதை புதுசாக ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. அடி மேலே அடி வச்சு தான் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு மழை, அவ்வளவு ஒரு சேரும் சகதியுமாக இருக்குது. இது இப்போதைக்கு ஓயாத மழை மாதிரி தான் இருக்குது. புலம்பிக்கிட்டே சோறு சாப்பிட்டா சோறு போட்ட செல்லாயும் முத்தானோட மனைவி செல்லாயும் ரொம்ப புலம்பிக்கிட்டே சோறு போடுறான். அவன் ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தான். அவன் புலம்ப ஆரம்பித்ததையும் முத்தான் நிறுத்திட்டு எதுவுமே பேசல. எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்கிற? உலகத்தில் கோடான கோடி உசுறு வாழுது. ஊடு கட்டி ஒதுங்கி கிடக்கிற மனுஷனே இப்படி கஷ்டப்பட்டா அதுவெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு 10 நாளைக்கு கஷ்டப்பட்டா வருஷம் பூரா வளமாக இருக்கலாம்ல. துரைசாமி மனசு வச்சா இந்த வருஷம் ஏரி நிறைஞ்சிரும். சனங்க நெல்லஞ்சோறு தின்னும். உன்னையும் நினைக்காத, போய் போத்திட்டு படு அப்படின்னு சொல்கிறா செல்லாயி. அவனுக்கு அவளை பிடிச்சி இழுத்து பலர் 2 சாத்திரம் போல இருந்தது. ஏரி நீருக்குள்ளே மூளை போகுது. கடலைக்குடி பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தா பரவாயில்ல. ஊரு சனம் நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு பேசுகிறா. பெரிய விவரம் இருக்கிறவளாட்ட விவரம் கெட்டவ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். எதுவுமே பேசலானா சோறு சாப்பிட்டு திரும்புகிற வரைக்கும் லாந்திர கையில் எடுத்துக்கிட்டு பேசாமையே போயிடறான். யோசனை கடலை காட்டை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான். ஏரிக்கு காட்டை அரசாங்கம் எடுத்த போது ஏரி நிரம்பினா காட்டுக்குள்ளே தண்ணி நிற்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனாலும் எப்போவோ 1 வருஷம் தண்ணி வர்றதுக்கு காட்டை விட்டுற முடியுமா? அந்த காட்டில் நம்மளாட்டம் எலிய வெல்லாமல் எதுனா வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கார். அப்போ இருந்த காலம் வரைக்கும் சோளம் தான் விதைப்பார். சோளப்பயிறு ஆளுயிரை நிற்க. ஏரி நிறைஞ்சிருந்தாலும் கணுக்கால் அளவுக்கு தண்ணி போய் சோளத்தட்டை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் முத்து அந்த காட்டில் எப்பவும் கடலை தான் போடுவான். செம்மண் காட்டில் அப்படியே கொடி கடலை போட்டால் கொத்து கொத்தாக காய்க்கும். அந்த ஆசை தான் இந்த வருஷமும் மழையில் எப்படியும் ஏரி நிறைஞ்சிடும், கடலையை போடலாம், சோளம் விதைச்சிருந்தா பிரச்சனை இல்லையே
அப்படிங்கிறது இந்த நேரத்தில் முத்தானுக்கு தோணுது. அது கடலை போட்டுட்டாலும் கூட இந்த நேரத்தில் கம்முன்னு அப்பா மாதிரி சோளம் போட்டுக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனாலும் ஆசை யாரை விட்டுது? கடலை எப்படியாவது காப்பாற்றிருந்தா போதும், அடுத்த வருஷம் சோளம் விதைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எப்படி இந்த கடலையை காப்பாற்றுறது? அப்படி தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆட்டு கொட்டாயில் தூக்கம் இல்லாமல் படுத்து கிடக்குறான். கொட்டாயோட மேலே மழை கொட்டுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே சினுங்கிறத அந்த ஓலை சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டான். மழை பெரும்பாலும் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. காட்டுக்குள்ளே தண்ணி நிற்காமல் செய்ய வேணும்னா ஏரி மதகு இன்னும் கொஞ்சம் உயரம் குறைஞ்சிருக்கணும். தோளுயர மதகுல ஓரிடத்துல மாறளவு உடைப்பு ஏற்படுத்தினா கூட போதும், காட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி நிற்காது. உடைச்சி விட்டதை யாராவது பார்த்துக்குவாங்களோ? அவன் காடு மட்டும் இல்லை, இன்னும் சிலரது காடுகளுக்கும் அதே கதிதான். ஆக யாருன்னு தெரிய போகுது. ஒவ்வொரு முறை ஏறி நிரம்பும்போது இந்த யோசனை மனசில் வரும். செயல்படுத்துறதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். இந்த முறை இப்படி ஆக விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏரியோட வால்பகுதியில் கொஞ்சம் பேர் கொட்டாயை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நேரம் அவங்களும் காலி பண்ணிட்டு மேட்டு பக்கம் போயிருப்பாங்க. அவங்க கூட மதகை உடைச்சிட வேணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். யார் யார் மீதோ சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. மதகை உடைச்சி விட வேண்டியது அப்படிங்கிற நினப்பு பலமாக ஓடிச்சு. சாக்கு போர்வைக்குள்ளே நிண்டிக்கிட்டே கிடந்துக்கிட்டு இருந்தான் முத்தான் ரொம்ப நேரமாக. வெகு நேரத்துக்கு அப்புறம் ஒரு முடிவோட எழுந்துருச்சு. மழை வலுவாத்தான் இருந்துச்சு. சாக்கை போத்திக்கிட்டு அந்த ஓலை கொடை இருக்குது இல்லையா, அந்த கொடையை வெளியில் எடுத்து லாந்தர் வேண்டாம், கொட்டாயோட ஓரத்தில் ஓடுற மழை நீரில் நீண்டு கிடந்த அந்த கடப்பாறையை எடுத்துக்கிட்டு ஈரத்தில் விரைச்சிருந்த அந்த கடப்பாறையை பிடிச்சது ஒரு சூடு வந்த மாதிரி இருந்துச்சு. மலைக்குள்ள மெதுவாக முத்தான் நடக்க ஆரம்பித்தான். இத்தனை அடர் இருளாக உன்னோட வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. சேறு தெரிச்சு காலில் அப்ப ஆரம்பிக்குதான் நடந்த நேரத்தை அனுமானிக்க முடியல. பொரிய இறைச்சி விட்ட மாதிரி நிறைஞ்சிருக்கிற வானம் இப்போ இருக்கிறதே தெரியல. கடப்பாறையால் மதகை இடிக்கிறது சுலபமாக இருக்குமா? காலத்துக்கு முன்னாடி கட்டின ஏரி, அவனோட அப்பா சின்ன பையனாக இருக்கும்போது கட்டின ஏரி. இந்த பக்கமாக கிணறுகள் எல்லாம் வருஷம் தை தொடங்குனது காஞ்சு போயிடும். 5-6 மாதங்களுக்கு தண்ணிக்கு பெரும்பாடு. மாடு கண்ணுகளை விற்றுட்டு மழை வந்த பின்னாடி தான் புதுசாக வாங்கிக்குவாங்க. தண்ணி இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. வேண்டாத சாமி இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை. ஒரு வருஷம் இந்த பக்கமாக குதிரையில் வெள்ளக்காரத்தோர ஒருத்தர் தாகம் தொண்டை வறண்டு எச்சில் வத்தி போய் எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா போதும், உசுறு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில வந்தார். வழியில் இருந்த கிணறு எல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் வத்தி கிடக்குது. அப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தங்களுக்கு குடிக்க வச்சிருந்த அந்த சோத்து தண்ணியை துறைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவர் எப்படி குடிப்பார்? இருந்தாலும் உசுறு போகிற காரியமாச்சு, இதை கொடுக்கலின்னா அவர் உசுறு போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எத்தனை வேகமாக குடித்தாரோ அதே வேகமாக எக்கி வாந்தி எடுத்தார். அந்த துறை தான் இந்த ஏரியை கட்டுறதுக்கு காரணம். ஏரின்னா சாமானியப்பட்ட ஏரியெல்லாம் கிடையாது, அது சமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஊருக்கே அப்படி ஒரு பேர் ஆயிடுச்சு. அதோட பேரே மன்னா சமுத்திரம். துறையோட பேர் என்ன அப்படின்னா மன்ட்ரோ. அவர் பேரை வச்சு தான் மன்ட்ரோ சமுத்திரம் அப்படின்னு வைக்கப்பட்ட பேர் மன்னா சமுத்திரமாக மாறிடுச்சு. எங்கெங்கேயோ இருந்து வேலை செய்ய ஆட்கள் கூட்டமாக வந்தாங்க. மண்ணை வெட்டுறதும் கூடையில் அள்ளி கொண்டு வந்து கொட்டுறதும் வருஷக்கணக்கில் வேலை நடந்துச்சு. ஏரிக்கரையில் மலை மாதிரி உயர்ந்துருக்குது அப்படின்னா சும்மாவா? ஊரில் யாருமே அப்போ வெள்ளாமை காட்டு பக்கம் போகவே இல்லை. ஏரி வேலையே தான். ஏரி வந்துட்டா முப்போகவும் நெல் நடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு வருஷம் வீசி அடித்த பெருமழையில் ஏரிக்கரை தூர்த்து பாதி காணாமல் போயிடுச்சு. அப்படின்னாலும் துறை அசரவே இல்லை. ஒரு வருஷம் மழை முடிஞ்சதும் மதகை கட்டுற வேலையை மறுபடியும் தொடங்கினாரு. மறுமழை வர்றதுக்கு முன்னாடி அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதகை மட்டும் இல்லை, அந்த மதகை சுற்றி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுண்ணாம்பு முட்டையும் கலந்து கட்டுறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆமாம், அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி சுண்ணாம்பு முட்டையும் கலந்து அது மதகை சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறாங்க. ஏரி கட்டி முடிஞ்ச வருஷம் நல்ல மழை, ஏரி நிரம்பிச்சு. சுற்று வட்டத்தில் இருக்கிற கிணறுகள் எல்லாம் ரொம்ப நிரம்பி தழும்புச்சு. அந்த பக்கத்தில் தண்ணி பிரச்சனையே தீர்ந்து போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச துறையோட கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. துரை காலில் விழுந்தும் கையெடுத்து கும்பிட்டும் மக்கள் எல்லாரும் துரையை கொண்டாடினாங்க. அவரை எல்லாரும் கடவுளாகவே நினச்சாங்க. இதை சொல்லிட்டு அவர் அப்போ சொல்லுவார், ஏரியில் வருஷம் தண்ணி வள்ளினாலும் இந்த பக்கம் கிணத்துல குருவி குடிக்கிற அளவுக்காவது தண்ணி கிடைக்குதுன்னா அது அந்த துரைசாமியால் தான். ஏரிக்கரையோர காவலுக்கு வச்சிருக்காங்க இல்லையா முனியப்பங்கோயிலில், முழுக்கால் அங்கராக்கும் சட்டையும் போட்டுக்கிட்டு கையில் துப்பாக்கி பிடிச்சபடி இருக்கிறது யாருன்னு நினைக்கிற? துரைசாமி சிலை தான். முனியப்பனை மாதிரியே துரைசாமிக்கு பூசை இருக்குது. ஏரி பாசனத்தை பயன்படுத்துகிற குடும்பங்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு பையனுக்காவது துரைசாமின்னு பேர் வச்சிருவாங்க. அது அந்த மன்றோ ஞாபகத்தில் வைக்கிறது தான்.
முத்தான் ஏரிக்கரைக்கு போய் சேர்ந்தபோது எங்கிருந்தோ ஏரிக்கு சேரும் அந்த நீரோட பேரோளம் கேட்டது. ஒரு மின்னல் பளீர்னு மறையும் போது பார்த்தா இன்னும் ஏரி நிறையில தளத்தட்டுற அளவுக்கு தண்ணி தெரிஞ்சது. ஏரி இரவுக்குள்ளே நிறைஞ்சிடும் அப்படிங்கிறத அந்த நீர் ஓலம் உணர்த்துச்சு. அந்த சத்தம் அப்படியே பெரும் ஓலத்தோடு உள்ளே வந்து விழுற சத்தம் வந்து உணர்த்துச்சு அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த இடத்த எழுதியிருக்கிறாரு எழுத்தாளர். ஏரிக்கரையில் ஏரிக்குள்ளே வளர்ந்துருக்கிற முட்களையும் மரங்களையும் ஆள் விட்டு வெட்டி வச்சுருந்ததுனால அவனுக்கு தடுமாற்றமெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் சுத்தம் செஞ்சு வந்ததுனால பல வருஷம் ஏமாற்றி விட்ட மலை ஏரி காவலுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சுருந்தாங்க. மழைக்காலம் முடிகிற வரைக்கும் மட்டும் காவல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. ஏரிக்கரைக்கு மேலே நின்று பார்த்தா அவன் காடு முழுசும் இருளாக தெரிஞ்சுது. மறுமின்னல் அடிக்கிற வரைக்கும் காத்திருந்த அடுத்த மின்னல் இடியோடு வந்து இறங்குச்சு. அவன் காடு முழுக்க தளன்னு சொல்லிட்டு அந்த கடலை கொடிகள் அகண்டு படர்ந்திருந்த அழக ஒரு கணம் பார்த்தான். காட்டுக்குள்ளே நீரோட்டம் தொடங்கி அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. விடியறதுக்குள்ளே எல்லாமே நீருக்குள்ளே மூழ்கிடும். இந்த வருஷம் உழைப்பு முழுக்க பாலாக போயிடும். எப்படியும் கடலை கொடியை காப்பாற்றிடணும்னு சொல்லி ஓலைக்குடைய கரை மேலே இருந்த அந்த ஊஞ்ச குத்தில் மாட்டி வச்சுட்டு கடப்பாறையோட கீழே இறங்கினான். மழை மேலு ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சுது. வெற்று உடம்புல சாட்டை வீசின மரத்துளிகள் பலார்னு விழ ஆரம்பிச்சுது. கடப்பாறையை தூக்கப்படி மதக மெதுவாக அப்படியே நெருங்கினான் முத்தான். மதகோட முன்னிருந்த பாறைகளில் இன்னும் தூசி படிஞ்சிருக்கவெல்லாம் இல்லை. தூசி இல்லை, பாசி. ஆமாம், அந்த பாசி வந்து ஏன் படிஞ்சிருக்கலைன்னா இப்போ தானே மழை பெஞ்சு தண்ணி வர ஆரம்பிச்சுக்குது. அதனால் பாசியெல்லாம் படிக்கிறதுனால வழுக்கலை. அது ரொம்ப சுலபமாகவே மேலேறிட்டான். மேல் பகுதியில் கூம்பு வடிவத்தில் அமைஞ்சிருந்த 2 பக்கமும் கால் போட்டு வாக உட்காந்துக்கிட்டான். நீளமாக செல்கிற அந்த மதகை பார்க்குறான். நேராக நிமிர்ந்து வச்ச மாதிரி பாம்பு முன்னும் பின்னும் அது அப்படி நெளிகிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது. 2 புறமும் சமமாக இருக்கும்படி பார்த்து உட்காந்துக்கிட்டான். மையத்தில் உடைச்சாத்தா 2 புறமும் நீர் ஒரே அளவாக திரண்டு வந்து வழியும். முன்புறம் நகர்ந்து மறுபடியும் சரி பார்த்து உட்காந்த மதகோட உள்புறமாக வச்சுருந்த கணுக்கால் பகுதியெல்லாம் நீருக்குள்ளே மூழ்கிடுச்சு. அந்த காலெல்லாம் இன்னும் ஓரடி உயர்ந்தா மதகோட கூம்பு அப்படியே மேல் பகுதியை எட்டிரும். வாகா இடம் பார்த்து கடப்பாறையை ஓங்கி போட்டான். நங்குன்னு ஒரு சத்தத்தோட கடப்பாறை கையிலிருந்து அப்படியே மேல் எலும்புச்சு. மறுபடியும் ஒரு தடவை போட்டான். கடப்பாறை எதிர்த்து அடிச்சதே தவிர மதகுல ஒரு காயம் கூட ஏற்பட்ட மாதிரி தெரியல. மதகின் மீது கோபம் அப்படியே மிகுந்து 2ல் 1 பாத்திரணும் அப்படிங்கிற வேகத்தில் எழுந்து நின்று கடப்பாறையை ஓங்க பார்த்தா. கால்கள் வழுக்க ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் உட்காந்து முயன்றா. கால் மேலே அப்படியே நீர் உயர்ந்துகிட்டே வந்துச்சு. அவன் எதையுமே கவனிக்கல. மதகை செதைச்சுடணும் அப்படிங்கிற ஆவேசம் ஓங்கி கடப்பாறையை போட்டபடி இருந்தா. கடப்பாறையோட சத்தம் நீரோசைக்குள்ளே ஒடுங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். கடப்பாறை ஓங்கிய தருணத்தில் மதகோட வெளிப்புற காலை யாரோ கவ்வுவது வரி ஏதோ ஒன்று கவ்வுறது மாதிரி தெரிஞ்சுது. சட்டுன்னு இழுத்த போது கால் வரவே இல்லை. ஓங்கிய கை இறங்காமல் குனிஞ்சு பார்க்குறா. முகத்தை நீர்த்தார மூடி இருந்தாலும் அந்த நின்றுட்டு இருக்கிறது செல்லாயி அப்படிங்கிறதுல அந்த மின்னல் வெட்டில் தெரிஞ்சுது. காலை உதறிட்டு கடப்பாறையை மதகின் மேலே போட்டுட்டு ஏதேதோ சொல்லிட்டு தன் கை 2ஐயும் உயர்த்தி கடப்பாறையை விளற இடத்துல வச்சபடி மதகோட ஒட்டிக்கிட்டான். யாரு? செல்லாயி. இத்தனை முறை கடப்பாறையை போட்டதில் லேசான காயம் விழுந்திருந்த இடத்துல இப்போ செல்லாயி கைகள் இருந்துச்சு. கால்களை கைகள் விளக்க பார்த்துச்சு. யாரோட கால்கள்? முத்தானோட கால்கள். அவள் அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா. அவள் உதைக்கிற போதெல்லாம் அண்ணாந்து ஏதோ சொன்னான். அவள் வார்த்தை தெளிவாக கேட்கல. இந்த சமயத்தில் எதுக்கு இங்கே வந்தா? பள்ளி மாதிரி மதகுல ஒட்டி கிடக்கு. அவளோட கையை விளக்க முடியலையே. எப்படி இவ்வளவு தெம்பா இருக்கிறா? கடப்பாறையை ஊனி கீழே குனிஞ்சு பார்க்குறான். அவள் தலைமயிரை கொத்த பற்றி தூர இழுத்துட்டு வர்றான். இப்போ மழை குறைஞ்சிருந்தது. போய் தொலை சனியனே அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே ஒரு உந்தி தள்ளுறான். ஊர்ந்தபடி அவள் கால்களை பற்றிக்கிட்டு அவள் வேண்டா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். முத்தான் அசைய விடாமல் கால்களை ரொம்ப இறுக்கமாக பற்றி பிடிச்சிருந்தா செல்லாயி. மறுபடியும் அவளோட தலைமயிரை பற்றி தூக்கி இழுத்து அந்த பக்கம் எறியறான். அவன் விட்ட வேகத்தில் மலையோடு அப்படியே ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடுற வேகம் பார்த்து பயந்து அவன் பின்னாலேயே ஓடுறான். என்ன நடக்குன்னு தெரியல. ஏதாவது பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறது? இல்லை எதுக்கு இங்கே வந்தா? என்ன ஏதாவது ஊரில் போய் சொல்லிடுவாளோ? என்னென்னமோ நினப்பு மனசுக்குள்ளே அப்படியே ஓடுறான். திறந்த வெளியில் நின்று முனியப்பன் கோயிலுக்குள்ளே அவள் வேகமாக புகுந்து உள்ளே போயிட்டான். மின்னல் வெளிச்சத்தில் அவள் உள்ளே போகிறது தெரிஞ்சுது. கோயிலுக்குள்ளே அவனும் நுழையிறான். கண்ணுக்கு அவள் தென்படவே இல்லை. அவள் எங்கேனே தெரில காணோம். மின்னலோட துணையோட எல்லா பக்கமும் பார்க்குறான். வானம் அப்படியே பளீர்னு அப்படியே மின்னல் விழுந்த அந்த நேரத்தில் விழித்து பார்க்கும்போது துரைசாமி சிலை தெரிஞ்சுது. அவரோட கைகளில் இருந்த துப்பாக்கி அவனையே குறிப்பார்த்துக்கிட்டு இருந்தது. இதோட கதை முடியுது. திரும்பவும் அடுத்த கதையோடு வருகிறேன். நன்றி.